இருந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லோரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.